திருப்பரங்குன்றம் கோவில் செயல் அலுவலர், மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை காவல் ஆணையர், சிக்கந்தர் பாதுஷா தர்கா, கனகவேல் பாண்டியன், அரங்கநாதன் மற்றும் தமிழக அரசு உள்ளிட்டோர் தரப்பில் 26 மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகள் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. மாவட்ட ஆட்சியர் தரப்பிலான மேல்முறையீட்டு வழக்கிற்காக அரசு தலைமை வழக்கறிஞர் BS ராமன் ஆஜராகி வாதிட்டார். இதுபோன்ற விவகாரங்களில் சட்ட ஒழுங்கை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் மத நல்லிணக்கம் பேணப்பட வேண்டும் என்றும் உத்தரவுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 102 ஆண்டுகளுக்கு முன்பாக உரிமையியல் உத்தரவு, பிரைவி கவுன்சில், நீதிபதி கனகராஜின் உத்தரவு அனைத்தும் உச்சிப்பிள்ளையார் கோவில் மண்டபத்திலேயே தீபமேற்றப்படுவதை உறுதிப்படுத்துகின்றன என்ற BS ராமன், எந்த பக்தரும் தீபமேற்றும் இடத்தை மாற்றவோ, இங்கு ஏற்று அங்கு ஏற்று என உரிமை கோரவோ இயலாது. இதனை உத்தரவுகள் உறுதி செய்திருக்கின்றன என்றார். மேலும் பொது அமைதியை நிலைநாட்டுவதை அரசின் தலையாய பணி, எந்த மதமாயினும் பொது அமைதியை குலைக்காத வகையில் வழிபாடு அமைய வேண்டும் என்று வாதிட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக மனுதாரர் உரிமையியல் நீதிமன்றத்தையே நாட உத்தரவிட்டிருக்க வேண்டும். தனி நீதிபதி முன்பாக அது தீபத்தூண்தான் என்பதை உறுதி செய்ய ஒரு பேப்பர் கூட தாக்கல் செய்யப்படவில்லை, எந்த ஆவணமும் அதற்கு இல்லை எனவும் BS ராமன் வாதிட்டார். அதற்கு நீதிபதி, மனுதாரர் குறிப்பிட்டிருக்கும் தூணுக்கும் தர்காவிற்குமான இடைவெளி எவ்வளவு என கேள்வி எழுப்பினார். மிகச்சரியாக தெரியவில்லை என்ற BS ராமன், ஆனால் நிச்சயமாக 15 மீட்டருக்கு அப்பால் தான் உள்ளது. அது தீபத்தூண் என்பதற்கு முறையான ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் கேட்ட கோரிக்கையை ஏற்று தீபத்தூண் என குறிப்பிடும் இடத்தில் தீபமேற்ற வேண்டும் என தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். அதற்கு நீதிபதிகள், தீபம் அனைவருக்கும் தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த கோரிக்கை வைக்கப்பட்டால் ஏன் அதை செய்யக்கூடாது என கேள்வி எழுப்பினர். திருப்பரங்குன்றம் கோவில் செயல் அலுவலருக்காக வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி, பழைய உத்தரவில் நீதிபதி கனகராஜ் தேவஸ்தானம் மட்டுமே தீபத்தை ஏற்றவும் தீபமேற்றும் இடத்தை விதிகளுக்குட்பட்டு மாற்றவும் இயலும் என குறிப்பிட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். மேலும் மனுதாரர் ராமரவிக்குமார் தனது கோரிக்கை மனுவில் மலை உச்சியில் தீபமேற்ற கோரியதாகவும், திருப்பரங்குன்றம் மலையில் 2 உச்சிகள் உள்ளது, ஒரு உச்சியில் தர்காவும் மற்றொரு உச்சியில் உச்சிப்பிள்ளையார் கோவிலும் அமைந்துள்ளது. மனுதாரர் தீபத்தூணில் தீபமேற்ற வேண்டும் என கோவில் நிர்வாகத்திற்கு அளித்த கோரிக்கை மனுவில் எங்கேயும் குறிப்பிடவில்லை எனவும் வழக்கறிஞர் மாசிலாமணி சுட்டிக்காட்டினார். அப்போது கோவில் நிர்வாகம் தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் கூறும்போது, மலையில் 8 அடி உயரமுள்ள 1 அடி அகலம் கொண்ட கிரானைட்டால் ஆன தூண்தான் உள்ளது, அது தீபத்தூண் அல்ல என தெரிவித்தார். அதற்கு நீதிபதிகள், அது தீபத்தூண் அல்ல என்று எப்படி கூறுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு, இது பிரிட்டிஷ் காலத்தில் மலைகளை அளப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட சர்வே தூண் என்று குறிப்பிட்ட கோவில் நிர்வாக தரப்பு வழக்கறிஞர், இது போன்ற சூழலில் அது தீபத்தூண் தான் என்பதை நிரூபிக்க எந்த ஆவணமும் மனுதாரரால் தாக்கல் செய்யப்படவில்லை என்று குறிப்பிட்டார். நீதிபதிகள் அனைவருக்கும் தெரியும் வகையில் அந்த தூணில் முன்பு தீபம் ஏற்றப்பட்டிருக்கலாமே என நீதிபதிகள் கூறிய போது, குறுக்கிட்ட செயல் அலுவலர் தரப்பு வழக்கறிஞர் மாசிலாமணி, அவ்வாறே நினைத்தாலும் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு தெரியும் வகையில் தீபமேற்ற வேண்டும் என்றால் 8 அடி உயரம் 1 அடி அகலம் கொண்ட தூணில் எப்படி ஏற்றியிருப்பார்கள் என்றார். மேலும் திருவண்ணாமலை போல பல லட்சம் லீட்டர் நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றினால் தர்காவின் நிலை என்னவாகும் என்று கேள்வி எழுப்பிய வழக்கறிஞர் மாசிலாமணி, அப்போது ஏற்படுகின்ற வெப்பத்தால் பாதிப்பு மற்றும் இதனால் ஏற்படும் விளைவு என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். அந்த தூண் கிரானைட்டால் ஆனது, தீபமேற்றி இருந்தால் அந்த வெப்பத்தால் தூண் பாதிக்கப்பட்டிருக்கும், அதற்கான சான்று ஏதும் இல்லை எனவும் மாசிலாமணி தெரிவித்தார். அதற்கு நீதிபதிகள், அந்த தூணை அப்படி யாரும் ஆய்வு செய்தார்களா என கேள்வி எழுப்பினர். அது தொடர்பான புகைப்படங்களை தாக்கல் செய்த வழக்கறிஞர் மாசிலாமணி, அது உண்மையாகவே தீபமேற்ற பயன்படுத்தப்பட்டதா அல்லது சர்வே தூணா என்பதை முடிவு செய்ய தனி நீதிபதி தவறிவிட்டார் என்றும், அந்த தூண் உண்மையில் பார்க்க சர்வே தூண் அமைப்பையே கொண்டுள்ளது எனவும் வாதிட்டார். அதற்கு செயல் அலுவலர் பதில் மனுவில் ஏன் இவற்றையெல்லாம் குறிப்பிடவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பிய நிலையில், நீதிமன்றம் கேட்காத வினாக்களுக்கு விடையளிக்க செயல் அலுவலருக்கு அதிகாரம் இல்லை என அரசு வழக்கறிஞர் விளக்கம் அளித்தார். அதற்கு நீதிபதிகள், தூண் கோவிலின் எல்லைக்குட்பட்ட பகுதியிலேயே உள்ளது, அது தீபத்தூணாக இருக்க வாய்ப்பிருக்கலாமே என கேள்வி எழுப்பினர். அந்த தூணில் கார்த்திகை தீபமேற்றும் வழக்கம் இல்லை என செயல் அலுவலர் தரப்பு வழக்கறிஞர் மறுத்தார். இந்த வழக்கில் மனுதாரரின் மனுவை மட்டும் அடிப்படையாக வைத்து உத்தரவிட முடியுமா? ஏற்கனவே உள்ள வழக்கத்தை கோவில் நிர்வாகம் மாற்ற வேண்டும் என மனுதாரர் நிர்பந்திக்கிறார் என தேவஸ்தானம் தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வருகிற திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.